பொன்னேரி அருகே டாஸ்மாக் கடை ஷட்டரில் துளையிட்டு கொள்ளை முயற்சி. காவல்துறை ரோந்து பணியின் போது டாஸ்மாக் கடையில் திருட முயன்ற நபரை பிடித்து விசாரணை. ஷட்டரை துளையிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூர் பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. பொதுமக்கள் நடமாட்டம் சற்று குறைந்த வயல்வெளியொட்டி கவரைப்பேட்டை காவல் நிலையத்தின் எதிரே உள்ள சாலையில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. நேற்று இரவு இந்த டாஸ்மாக் கடையில் ஞாயிற்றுக்கிழமை விற்பனையை முடித்துவிட்டு அதன் ஊழியர்கள் கடையை பூட்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். நள்ளிரவில் காவல்துறையினரின் வழக்கமான ரோந்து பணியின் போது டாஸ்மாக் கடை ஷட்டரில் துளை உள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அங்கு பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து டாஸ்மாக் கடையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபரை லாவகமாக பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் அமரம்பேடு பகுதியை சேர்ந்த வினோத் வயது 30 என்பதும் பேட்டரியில் இயங்கும் சிறிய ரக வெல்டிங் இயந்திரத்தை கொண்டு டாஸ்மாக் கடை ஷட்டரில் துளையிட்டு கொள்ளையடிக்க முயன்றதும் தெரிய வந்தது. மேலும் இதே போன்று பல்வேறு டாஸ்மாக் கடைகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர் என தெரிய வந்துள்ளது. இதனிடையே டாஸ்மாக் கடையில் ஷட்டரை துளையிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர் முகத்தில் கைக்குட்டை அணிந்து கொண்டு டாஸ்மாக் கடைக்கு வந்து யாராவது உள்ளனரா என நோட்டமிட்டு அதன் பிறகு வெல்டிங் இயந்திரத்தை கொண்டு டாஸ்மாக் கடை ஷட்டரில் துளையிட்டு வருகிறார். ஷட்டரை துளையிட்ட பிறகு அதற்குள் இருக்கும் இரும்பு கேட்டை அறுத்தெடுக்க முயற்சி செய்யும் போது ரோந்து போலீசாரிடம் சிக்கியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கவரைப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் கொள்ளை சம்பவத்திற்கு முன்பே டாஸ்மாக் கடைக்கு வந்ததால் அதில் இருந்த விற்பனை பணம், மது பாட்டில்கள் தப்பியது. மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.